வணக்கம். இன்னைக்கு ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சனுடைய கதையை தான் பார்க்க போறோம். கைகள் இல்லாம காவியம் படைத்த அந்த ராபர்ட், அவர் எழுதின கதை ட்ரெஷர் ஐலாண்ட். வாங்க கதைக்குள்ள போகலாம். கதை ஆரம்பிப்பது ஒரு அழகான கடற்கரை ஓரம் இருக்கும் அட்மிரல் ஃபென்ஃபோ ஹோட்டல்ல. நம்ம கதையோட ஹீரோ ஜிம் ஹாக்கின்ஸ் தன்னோட அம்மாவோட அங்க வசிச்சுட்டு வராரு. ஒரு நாள் பில்லி போன்ஸ்ன்ற ஒரு பழைய மாலுமி அங்க வந்து தங்குறான். அவன் ஒரு பழைய பெட்டிய தன்னுடைய உயிரா பாதுகாத்துட்டு வரான். திடீர்னு ஒரு நாள் பில்லி போன்ஸ் இறந்து போயிடறான். அப்போ அவன் உயிரா பாதுகாத்து வந்த அந்த பெட்டி நம்ம ஹீரோ ஜிம்மு கிட்ட கிடைக்குது. அதை பிரித்து பார்த்த ஜிம்முக்கு தலையே சுத்துது. ஏன்னா உள்ள இருக்கிறது சாதாரண காகிதமே அல்ல. அது கேப்டன் பிளிண்ட் என்ற மிகப்பெரிய கொள்ளையன் ஒளித்து வைத்த பல கோடி மதிப்பில் உள்ள தங்க புதையல் இருக்கும் இடத்தை காட்டும் ஒரு ரகசிய மேப். புதையலை தேடி செல்வதற்காகவே ஜிம், டாக்டர் லிப்சி, டாக்டர் ஸ்கொயர் ட்ரிலானி ஆகிய மூவரும் இணைந்து ஒரு பெரிய கப்பலையே தயார் செய்யறாங்க. அந்த கப்பல்ல ஒரு சமையல்காரனா வந்து சேர்றான் லாங் ஜான் சில்வர். அவனுக்கு ஒரு கால் இல்லை. அவன் எல்லோருடையும் ரொம்ப அன்பா பழகிறான். குறிப்பா ஜிம்மு கிட்ட ரொம்ப அன்பாவும் நல்ல நண்பனை போலவும் பழகி வரான். ஆனால் நடுக்கடலில் ஒரு நாள் ஆப்பிள் பீப்பாய்க்குள் ஒளிந்திருந்த அந்த ஜிம்முக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. உண்மையில் சில்வர் ஒரு மிகப்பெரிய கொள்ளையன்னு தெரிய வந்துச்சு. அந்த கப்பல்ல இருக்க முக்காவாசி மாலுமிகள் சில்வருடைய ஆட்கள். சில்வர் அந்த தங்க புதையலை கொள்ளையடிச்ச பிறகு இங்க இருக்க ஆட்களை எல்லாம் கொன்னுட்டு தங்க புதையல் முழுவதையும் அவனே அபகரிச்சுட்டு போகணும்னு திட்டம் போட்டதை நம்ம ஹீரோ ஜிம்மு கேட்டுட்டான். ஒரு வழியா அந்த புதையல் இருக்கும் தீவுக்கு வந்தடையுது. அங்க சண்டை பெருசா வடிக்குது. எப்படியோ தப்பிச்சு ஜிம்மு மட்டும் அந்த தீவுக்குள்ள நுழைஞ்சிடறான். அந்த தீவுக்குள்ள அவன் பென்கன் என்ற ஒரு விசித்திரமான மனிதனை பாக்குறான். அந்த மனிதர் அந்த தீவுக்குள்ள பல வருஷங்களா சிக்கிக்கிட்டு வாழ்ந்து வரும் ஒரு மனிதர். மறுபுறம் சில்வருடைய ஆட்கள் ஜிம்மோட நண்பர்களை தாக்கிட்டு இருக்காங்க. காடுகள் வழியா ஓடிட்டு இருக்க இந்த ஜிம்மு அந்த சில்வருடைய ஆட்களை குழப்பிட்டு இருக்கான். கடைசியா இந்த சில்வர் ஜிம்ம கையங்காலமா பிடிச்சிடறான். ஆனா ஜிம்மு பயப்படாம துணிஞ்சு சில்வரை எதிர்த்து போராடுறான். இங்க சில்வர் தன்னுடைய ஆட்களில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள ஜிம்ம ஒரு பகடைக்காயா பயன்படுத்த பாக்குறான். பிறகு சில்வர் தனது ஆட்களோட புதையல் இருக்கும் இடத்துக்கு, அந்த மேப்ல காட்டின இடத்துக்கு போறான். போய் பார்க்கறான், அங்க புதையல் இல்ல. புதையல் திருடப்பட்டு விட்டது. உடனே சில்வர் கூட வந்த சில்வருடைய ஆட்களுக்கு எல்லாம் பயங்கர கோபம் வந்துருச்சு. எல்லாரும் சில்வரை தாக்க போறாங்க. அப்பதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வெளியாகுது. அந்த தீவில ஒரு விசித்திரமான மனிதன் பென்கன் வாழ்ந்து வந்தான்ல, அவன் அந்த புதையலை எடுத்து ஒரு பத்திரமா ஒரு மர்மமான குகைக்குள்ள ஒளித்து வைத்திருக்கிறான். அப்புறம் என்னங்க, ஜிம்மின் நண்பர்களும் பெண்கண்ணும் இணைந்து அந்த கொள்ளையர்களை அடித்து விரட்டுறாங்க. கடைசியில கோடிக்கணக்கான தங்க புதையலோட ஜிம்மும் அவனது நண்பர்களும் தன்னுடைய நாட்டுக்கு திரும்புறாங்க. வழியிலேயே சில்வர் தப்பிச்சு ஓடிடுறான். ஒரு சாதாரண ஹோட்டல் பையனா இருந்த ஜிம் இப்போது மிகப்பெரிய கோடீஸ்வரன். இந்த கதையில சாமர்த்தியம், துரோகம், விடாமுயற்சி, இந்த 3 விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல சாமர்த்தியம். சின்ன பையனா இருந்தாலும் ஜிம்மு தன்னுடைய அறிவால மிகப்பெரிய கொள்ளையர்களை தன்னுடைய சாமர்த்தியத்தால அவங்கள ஏமாத்துறான். 2வது துரோகம். கூடவே இருந்து குழிப்பறிக்கிற சில்வர் மாதிரியான ஆட்களிடம் இருந்து எச்சரிக்கையா இருக்கிறது. அந்த விஷயத்த இந்த கதையில நம்ம பார்க்கலாம். 3வது விஷயம் விடாமுயற்சி. எத்தனை ஆபத்து வந்தாலும் பின்வாங்காம விடாமுயற்சியோட போராடினா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதையும் இந்த கதை நமக்கு உணர்த்துது. இந்த கதையில புதையல் என்பது தங்கம் மட்டும் இல்லைங்க, நம்முடைய புத்திசாலித்தனமும் தைரியமும் தான். நீங்க என்ன சொல்றீங்க?